அன்பின் பரலோக பிதாவின் அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த 2வது பகுதி நாங்கள் படிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கணும். நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்தும். தொடர்ச்சியாக ஆவியாத்ம சிறத்துக்காரர்களை தியானித்து வருகிறோம். உம்முடைய கிரியை, உம்முடைய வசனங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி உம்முடைய அபிஷேகத்தை கர்த்தர் நாட்களை ஊற்றும்படியாக ஜெபிக்கணும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. மறுபடியும் உங்களுக்கு வாசிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களை வாசிக்கிறேன். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவராக. உங்கள் ஆவியாத்மா சரீரம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அப்படியே செய்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. போன பைபிள் ஷீட்டில் நான் பேசின காரியம் சிந்தனை. ஆவியில் 10 காரியம் உண்டு. சிந்தனையில் ஒரு பகுதி பேசியிருக்கேன். அதாவது பொல்லாத சிந்தனை இல்லாவிட்டால் அந்த துர்ச்சிந்தனை அது நம்முடைய உள்ளத்தில் வரக்கூடாது என்று சொல்லி பேசியிருக்கிறேன். அதில் அடுத்த சிந்தனை நான் உங்களுக்கு பேசுகிறேன். 2வது தேவனுக்கு பிரியமில்லாத சிந்தனை, ஜெயமில்லாத சிந்தனை, பரிசுத்தமில்லாத சிந்தனை. 2வது பகுதி ரோமர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் அதை குறித்து பவுல் எழுதுகிறார். ரோமர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அங்கே வாசிக்கும் போது 21ஆம் வசனத்தில் அங்கே ஒரு வீணான சிந்தனை அங்கே வருகிறது. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாதவர்கள் இருதயம் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். இந்த காரியத்தை கவனிங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கு சிந்தனையில் வீணரானாங்க. சிந்தனை ஏன் வீணா போகுது? தேவனை மகிமைப்படுத்தாமல், தேவனை ஸ்தோத்திரிக்காமல், தேவனை துதிக்காமல் இருந்தால் நம்முடைய சிந்தனை வீணாக போயிடும், வேஸ்ட்டாக போயிடும். நீ வேஸ்டான்ட்டு உலகத்தில் சொல்கிறேன். நம்முடைய மைண்டு வேஸ்ட்டாக போயிடும். நம்ம துதிக்காமல் இருந்தால், தேவனை போகும்போது வரும்போது மனசில் ஸ்தோத்திரம் பண்ணாமல் இருந்தால், துதிக்காமல் இருந்தால், தேவனை கனம் பண்ணாமல் இருந்தால், உயர்த்தாமல் இருந்தால், அதெல்லாம் அதிகாலையில் எஞ்சி நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுறோம். நைட்டு படுக்கும்போது ஸ்தோத்திரம் பண்ணுறோம். அப்படியே வசனத்தை வாசிக்கிறோம். கூட்டங்களுக்கு பைபிள் ஸ்டடிக்கு ஓடி வரும். செவ்வாய்க்கிழமை ஓடி வரும். சனிக்கிழமை ஓடி வரும். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓடி வரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஏன் ஓடி வரோன்னா, சிந்தனை கெட்டு போச்சுன்னா எல்லாம் போச்சு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இதை குறித்து தான் பவுல் ரொம்ப வேதனையோடு பேசுகிறார். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் பவுல் எழுதும்போது அங்கே பேசுகிறார். சிந்தனை கெட்டு போச்சு. ஏன் கெட்டு போச்சு தெரியுமா? சிந்தனை கர்த்தரை மகிமைப்படுத்திட்டு இருந்தால் சிந்தனை வீணாக போகாது. ரோமரில் ஏன் வீணாக போச்சுன்னா, தேவனை தேவனிட்டு அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமல் விட்டதுனால்தான் அவருடைய சிந்தனை வீணான சிந்தனை வருது. ஏன் இன்னைக்கு ஊழியக்காரராக இருக்கட்டும், விசுவாசியாக இருக்கட்டும், சிந்தனை கெட்டு போகிறதுக்கு காரணம் தெரியுமா? தேவனை மனதில் வைக்கணும். கர்த்தரை எப்போது எனக்கு முன்பாக ஓய்த்திருக்கிறேன்னு பிரசங்க கேட்டோம். கர்த்தரின் வலது பாசத்தில் இருக்கிறபடியால் அசிக்கப்படுவதில்லை. எப்போதும் மைண்டு சிந்தனை கர்த்தர் மேலேயே இருக்கணும். இருந்துச்சுன்னா மனசு கெட்டு போகாது. மனசு காலியாக வச்சுருந்தோன்னா, மனசு வெற்றிடமாக வச்சுருந்தோன்னா, பிசாசு விளையாடுற மனசாக மாறிடும். அது காலியான சிந்தனை, வேலை செய்யாத சிந்தனை இருக்குமானா அது பிசாசுடைய தொழிற்சாலை, டெவில்ஸ் ஒர்க் ஷாப். அண்ட் ஐடில் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப். ஐடிலாக இருந்துச்சுன்னா அது பிசாசின் தொழிற்சாலையாக மாறிடும். ஆமீன். கெட்ட சிந்தனை, வீணான சிந்தனை வர்றதுக்கு காரணம், ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன், உம்மை மேம்படுத்துகிறேன், உம்மை சோதரிக்கிறேன், நீ நல்லவ, இரக்கமுள்ளவ, தயவுள்ளவ, கிருபை உள்ளவ, மாறாதவ, மகிமையானவ, அழகானவ, அன்பானவ, அன்பின் நிறைந்தவ, ரத்தத்தை கொடுத்தவ, ஜீவனை கொடுத்த சொல்லிகிட்டே இருக்கணும்.
சொல்லிகிட்டே இருக்கணும். அந்த ஸ்தோத்திர நாமா வழிகளை அந்த இந்துக்கள் அவங்களுடைய ரோட்டில் போகும்போது அதில் ஓம் கன்னி சுத்தைய நமக, ஓம் கன்னி புத்திராய நமக, ஓம் சிபிஷன் சொல்லிகிட்டே போகிறாங்க பாருங்க. ஏன்னா கடவுள் அவங்க ஸ்தோத்திரிக்கிறாங்க, அவங்க கடவுளை அவங்க ஆராதிக்கிறாங்க. நடக்கும்போது கோயிலில் உட்காரும்போது அவங்க ட்ரெயினில் போகும்போது கூட இந்துக்கள் கூட கடவுள் பக்தி இருக்குது. கிறிஸ்தவனுக்கு தான் வீணான சிந்தனை ஜாஸ்தி. ஏன்னா தேவனை யாருன்னு நமக்கு தெரியாமல் போச்சு, தேவனை மறந்துட்டோம். ஒருவேளை ஆண்கள் ரசிக்கப்பட்ட நாட்களில் இயேசு ஏற்றுக்கொண்ட போது, ரசிக்கப்பட்ட புதுசில் ரட்சிப்பி சந்தோஷம் மக்கள் இருந்தபோது ஆலயத்தில் வந்து கையை ஊற்றி ஆண்டவரே நீ நல்லவர், ஆண்டவரே இரக்கம் உள்ளவர், ஆண்டவரே நீ தயவு உள்ளவர், ஆண்டவரே நீ மாறாதவர் என்று சொல்லி கர்த்தர் முகத்தை பார்த்து நல்லா சோத்திரம் பண்ணோம், நல்லா துதிச்சோம், நல்லா மயப்படுத்தணும். சிந்தனை கெட்டு போகலை. ஆமேன். யார் வந்து ஜெபம் நடத்தினாலும், யார் வந்து பிரசங்கம் பண்ணாலும் சிந்தனை கெட்டு போகலை. ஆமேன். இன்னைக்கு பாசத்தை ஒரு வேறு யாராவது நடத்துனானா சிந்தனை கெட்டு போச்சு, வியாதி வந்துச்சு, பலவீனம் வந்துச்சு. கர்த்தர் முகத்தை பார்க்கறத விட்டாச்சு, இப்போ கிடையாது. ஏன்னா வீணான சிந்தனை வந்துச்சு, நல்ல சிந்தனை இல்லை. அங்கே சாக்கடை கலந்துட்டான் பிசாசு மூளையில். மனசு கெட்டு போயிருக்குது. வீட்டில் ஸ்தோத்திரம் இல்லை, வீட்டில் பாட்டு இல்லை, வீட்டில் ஜெபம் இல்லை. இன்னைக்கு நம்ம ஐயா வரலையா, வேறொரு பாஸ்டர்கிட்ட ஆயிடுச்சு, உனக்கு சாக்கடை கலந்துட்டான் பிசாஸ். சாக்கடை கலந்து ஒன்று அன்றைக்கி ஸ்தோத்திரம் பண்ண முடியல, அன்றைக்கி பாட்டு பாட முடியல. ஐயோ இவர் வந்துட்டு போனதால தான் வீட்டில் வியாதி வந்துச்சு. இவர் வந்து இயேசு வந்திருக்கிறார், இயேசு ராஜா வந்திருக்கிறார். என்ன பண்ணுறார் ஃபாதர், என்ன பண்ணுறாரு, இயேசு ராஜா வந்திருக்கு. எல்லாரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். அதான் பாட்டெலாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் கைத்தட்ட முடியாது. எவனோ ஒரு லூஸ் மாதிரி பேக்கு மாதிரி பாஸ் வந்துட்டானே, எப்படி கை தட்டுறது? பார்க்காத, யார் நடத்துகிறான்னு பார்க்காத, இயேசு ராஜா வந்துருக்காரு, இயேசு வந்துருக்காரு, கைத்தட்டி பாடு. இதுதான் மூளையில் பிசாசு அங்கே அங்கே போடுறான், பிளான் போடுறான். நீ பாரு, இவன் வந்துக்கிறான், ஒரு லூஸ் தனமான ஒரு ஆள் வந்து இவன் கூட நடத்துகிறான், கை தடாத, பாட்டு பாடாத, சொத்திரம் பண்ணாத, மைண்டு காலியாக வை. அப்போ வீணான சிந்தனை வேலை செஞ்சு நைட்டு போனால் ஜுரம். ஏன் வருது? உன் சிந்தனையில் இயேசு இல்லை. ஆமேன், ஆமாம். எந்த நல்ல இயேசு என் சிந்தனை நிறைந்தான்னு பாட்டு இருக்குது. சிந்தையில் இயேசு நிறைஞ்சிருந்தா எந்த கோமாளி வந்து நடத்தினாலும் உன்னுடைய அபிஷேகம் குறையாது, வல்லமை குறையாது, கிருபை குறையாது, அபிஷேகம் குறையாது. குறை சொல்லி குறை சொல்லி குறை சொல்லி குறை சொல்லி குறை சொல்லி கெட்டு போன மூளை அது ஓட்டர் ரெக்கார்ட் மாதிரி ஓட்டர் ரெக்கார்ட் மாதிரி ரெக்கார்டு சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். ஆமேன். நம்முடைய மைண்டு ஓட்டர் ரெக்கார்டாக மாறக்கூடாது, வீணான சிந்தனையில் நம்ம நடக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் கழுதி கொண்டு பேசுகிறார், கர்த்தர் சேவையில் கொண்டு பேசினார், பேதுருவோடு பேசினார். ஓட்டர் ரெக்கார்டு மாதிரி தான் இருக்கும். அது கொக்கர் கூவுச்சுன்னா அது ஓட்டர் ரெக்கார்டு மாதிரி தான் இருக்கும். அந்த கழுதை கத்துச்சுன்னா ஓட்டர் ரெக்கார்டு மாதிரி தான் இருக்கும். ஆனால் பிழையாமை விட கழுதை மேலானது. அந்த சேவலை அந்த அந்த பேதுருவை விட சேவல் விசேஷமானது. யாரை கொண்டு வேணாலும் கர்த்தர் பேசுவா, யாரை கொண்டு நடத்துவா, யாரை கொண்டு கிரியை செய்வா. சின்ன பிள்ளைங்களை வச்சு கூட கர்த்தர் கிரியை செய்வா. நான் பெரிய பரிசுத்தவான் நம்ம நினச்சி கொள்ளக்கூடாது, பாவியில் பிரதான பாவியை நம்ம நினச்சிக்கணும். ஆமேன், அல்லேலூயா. மைண்டை வீணான சிந்தை, ஆமேன், வீணான சிந்தனை வந்துச்சுன்னா சபையில் வந்து கர்த்தரை மேம்படுத்த முடியாது, கர்த்தரை துதிக்க முடியாது. ஆளை பார்த்தா ஜெபம், ஆளை பார்த்தா ஸ்தோத்திரம், ஆளை பார்த்தா தான் அந்நிய இல்லை இல்லை இயேசுங்க போயிட்டாரு, காண போயிட்டாரு. சிந்தனையில் இயேசு இல்லை. அவர்கள் தேவனென்று அறிந்தும் அவரை மேம்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்தபடினால சிந்தனையில் வீணர. இன்னைக்கு ஜெபிக்கவே மாட்டேன், இன்னைக்கு கைத்தட்ட மாட்டேன், இன்னைக்கு இன்னும் பாட மாட்டேன், இன்னைக்கு நான் நினைக்கிற ஆள் வரல, வேற ஒரு ஆள் வந்துட்டாங்க அப்படின்னு மைண்டு வீக் ஆயிடுச்சு. மைண்டு சிந்தனை வீக். பிசாசு பார்த்தான், அந்த வீக்கான சிந்தனை யூஸ் பண்ணி வியாதியில் போட்டான். ஆமேன். ஏன் வியாதி வருது? ஆலயத்தில் வந்து போன பிறகு தான் வியாதி வருது. எப்படி வருது? ஆலயத்தில் சாத்தான் இருக்கலாம், கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. தெளிந்த புத்தி நமக்கு உண்டாக வேணும். தேவன் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். ஆமேன். ஆலயத்துக்குள்ளே எல்லாம் வருவாங்க. ஆலயத்துக்கு குடிக்காரனும் வருவான், பாவியும் வருவான், ரசிக்கப்பட்டவனும் வருவான், ரசிக்கப்படாதவன் செருப்பு திருடவங்க கூட வருவான். அவன் வந்துட்டானே, செருப்பு திருடன் வந்துட்டானே, நான் எப்படி ஆவிட்டேன்? இவன் திருடனா, நீ ஆவினாரு.
இயேசு திருடல, இயேசுவின் வாழ்க்கை திருடல, இயேசுவின் குடும்பத்தை திருடல, இயேசுவின் சுகத்தை திருடல. ஸோ வீணான சிந்தனை நமக்குள்ளே வரும்போது நம்முடைய மனது கர்த்தரை விட்டு விலகிடும். வீணான சிந்தனை வரும்போது 4 பேரை பற்றி ஏதாவது பேசினா தூக்கம் வரும். ஸோ வீணான சிந்தனை குறித்து தான் வராமல் இருக்கிறது. யூதாஸ்க்கு வீணான சிந்தனை வந்தது போல தாவீதுக்கு வீணான சிந்தனை வந்தது ஒரு தடவை. அப்புறம் தாவீது தன்னை மாற்றிக்கிட்டான், உஷாராகிட்டு என்ன பண்ணா, பச்சை பேரை கெடுத்தேன், உரியாவை கொன்னேன், நான் பாவி ஆண்டவர் தீர்க்கதரிசி சொல்லும்போது ஒத்துக்கிட்டு மனைவி கேட்டு போய் ஒரு அதிகாரம் ஃபுல்லாக அழுது, பசுத்தாவை எடுத்து போடாதீங்கப்பா, உற்சாகமுள்ள ஆவி தாங்க ஆண்டவர், நம்முடைய சமூகத்தை நீக்கி போடாதீங்க, பாதாளத்தில் தள்ளிடாதீங்க, ஐயோ நான் பாவி, என் பாவி 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 பாவின்னு சொல்லி 51ஆம் சங்கீதம் முழுசும் அழுது கொட்டினான். அவன் 51ஆம் சங்கீதம் முழுசும் அழுது கொட்டின பிறகு 34ஆம் சங்கீதம் சொல்கிறான், இனிமேல் நான் புத்தி பெற்றுட்டேன், ஞானம் கிடைச்சது, ஆமென், நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் பிரமாணங்கள் கேட்டுக்கணும்னு சொல்லி கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். இனிமேல் எனக்கு வீண் சிந்தனை வராது, கெட்ட காரியங்கள் வராது, தப்பான காரியத்துக்கு போக மாட்டேன். நான் அடிப்பட்டேன், உதப்பட்டு திருந்தினவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க. கொஞ்சம் பேர் சொல் பேச்சு கேட்டு திருந்துவாங்க. சொல்லினாலே திருந்தாங்க கொண்டு அடி வாங்கி திருந்துவாங்க. சிலர் சொல்லி திருந்த மாட்டாங்க. அப்படிப்பட்ட கர்த்தர் செய்வார்னா அப்படியே அமைதியாக வேடிக்கை பார்ப்பார். கொஞ்ச நாள் அப்படியே நீ சொல்லி திருந்த மாட்டேல, அப்படியே இரு, என்ன ஜெபம் பண்ண மாட்டேன், சோத்திரம் பண்ண மாட்டேன், அதிகாரி எந்திரிக்க மாட்டேன், சர்ச்சுக்கு வர மாட்டேன், ஜெபம், அதெல்லாம் உனக்கு பிடிக்காது. உனக்கு வீணான சிந்தனை தான் இஷ்டம். இங்கே சுத்தலாமா, அங்கே ஓடலாமா சுற்றிட்டு ஒரு நாள் கர்த்தர் பெல் அடிச்சு பிரேக் போட்டிருப்பார். அன்றைக்கி என்ன ஆகும்னு சொன்னால், அன்றைக்கி போட்டு பிடிப்பார். உண்மையாக பரலோகத்துக்கு கொண்டு போகணும்னு நினச்சா கர்த்தர் போட்டு பிடிச்சி திருத்துவார். இதை போயிட்டு நடக்கிறதுக்கு சொன்னால் அதை கூட செய்ய மாட்டார். ஆமென், அல்லேலூயா. அப்போ கர்த்தரிடத்துல நாம் மனமகிழ்ச்சியாக இருந்து வீணான சிந்தனை வராமல் இருக்கணும்னா ஸ்தோத்திரம் பண்ணுறதுலையும் கர்த்தரை மையப்படுத்துறதுலையும் நாம் குறைந்து போகக்கூடாது. அதனால தான் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதிங்க, ஜெபிங்க, கொடுத்து வாங்க. வீட்டில் ஜெபிக்க முடியலையா, சர்ச்சை ஒன்று கட்டி வச்சுருக்கோம், வீட்டில் ஜெபிக்க முடியா, சர்ச்சில் ஸ்தோத்திரம் பண்ணு, சர்ச்சில் வசனம் கேளு, வீட்டில் பைபிள் வாசிக்க முடியா, கோயிலில் 10 வசனம் கேட்டுப்போ, 5 வசனம் கேட்டுப்போ, வீட்டில் ஜெபிக்க முடியா, செவ்வாய்க்கிழமை சுகமுலைக்கு ஜெபத்துக்கு நீ ஜெபம் பண்ணிட்டு போ, எல்லா வியாதியும் போய்விடும். ஆமென், அல்லேலூயா. வீணான சிந்தனை ரொம்ப கவலை. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறாரு, நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்துடனே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்காங்க, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் ஸ்தோத்திரம் ஜெபம் வேண்டும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போது இந்த வீணான கெட்ட புத்தி வராது. ஆமென், வீணான அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. வீணான சிந்தனை வரக்கூடாது. சாத்தான் மைண்டில் ஒர்க் ஷாப் கட்டக்கூடாது, கம்பெனி போடக்கூடாதுன்னா கர்த்தரை துதிக்கணும், கர்த்தரை பாடணும், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். எந்த வீணான சிந்தனை வராமல், சிந்தனை வீணாக போச்சே அப்படின்னா குப்பை தொட்டியாக பிசாசு மாற்றிட்டான்னு அர்த்தம். நம்முடைய சிந்தனை குப்பை தொட்டியை மாற்றுறது கர்த்தர் நமக்கு சிந்தையை கொடுக்கல, ஆவியின் சிந்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். மாம்ச சிந்தை வந்துச்சுன்னா குப்பை தொட்டி, ஆவியின் சிந்தை வந்துச்சுன்னா அபிஷேகமும் வல்லமையும் ஃபுல்லாக இருக்கும். பாத்திரம் நிரம்பி வழிகிறது,
என் தலையை என்ன அபிஷேகம் பண்ணுகிறது, என் பாத்திரம் என்ன செய்து நம்பி. சத்துருக்கள் இருக்காங்க, சத்துருக்கள் மத்தியில் நீருக்கு பந்தி ஆயத்தம் பண்ணுகிறீர். என் தலையை அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. கர்த்தரின் மேய்ப்பராக நான் தாழ்ச்சி அடையேன். அவனை புல்லில் இடங்கள் மேய்த்து அமர்ந்த தண்ணீரை கொண்டு போய் விடுகிறார். ஆமென். மரண இருளின் பள்ளத்தாக்கு நடக்கும்போது தேவரை நோக்க இருக்கிறது. கோளும் தடியினை தேற்றும் இங்கே சொல்கிறார். 23 சங்கீதம் முழுசும் கர்த்தரை மெய்ப்பனாக பாடுறார், மெய்ப்பனாக புகழுகிறார், அமர்ந்த தண்ணீரை பேசுகிறார், புல் இலங்கத்தை பற்றி பேசுகிறார். இதெல்லாம் மைண்டில் புல், தண்ணி, கர்த்தர், மெய்ப்பர் அவன் சிந்தையை நிரப்பிக்கிட்டார். இப்போ வீணா சிந்தனை வருமா, மனசு கெட்டு போமா, மனசே நல்லா இல்லைன்னா எப்படி நல்லா கிறிஸ்தவனுக்கு மனசு நல்லா போச்சு? பிசாசு கெடுத்துட்டான், மனசு வீணாக போச்சு. ஜபம் இல்லைன்னா ஸ்தோத்திரம் இல்லைன்னா மனசு கெட்டு போயிடும். இருக்கிறீங்களா? என் மனசு ஏன் கெடாமல் வச்சு கத்திர வச்சுக்கிறேன்னா அப்பப்போ எந்திரிக்கும் போது ஸ்தோத்திரம் பண்ணுவேன். பெட்டில் படுத்துட்டு கொஞ்சம் நேரம் எந்திரிக்கும் போது ஸ்தோத்திரம் பண்ணுவேன், படுத்துட்டே ஸ்தோத்திரம் பண்ணுவேன், எந்திரிச்சு கொஞ்சம் பைபிள் வாசிப்பேன், அப்படி ஸ்தோத்திரம் பண்ணுவேன், கத்திர துதிப்பேன். டிஃபன் கொண்டு வந்து கொடுக்குறாங்களா அதுலேயும் ஸ்தோத்திரம் பண்ணுவேன். அந்த இட்லி மேலே ஒரு ஸ்தோத்திரம் போடு, ஆமென். சாப்பாடு மேலே ஒரு ஸ்தோத்திரம் போடு, ஆமென். நைட் படுக்கும் போது ஸ்தோத்திரம், எந்திரிக்கும் போது ஸ்தோத்திரம். சிந்தனை கெட்டு போகாது. எப்படி கெட்டு போகும் சிந்தனை? அல்லேலூயா. ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்தணும். ஜெபத்தோடு வேண்டுதலோடு ஸ்தோத்திரத்தோடு தெரியப்படுத்திட்டே இருந்தீங்கன்னா சிந்தனை கெட்டு போகாது. அல்லேலூயா. 119 சங்கீதத்தில் வாசிக்கும் போது 119 சங்கீதம் 113 வசனம் அங்கே தாவீது சொல்ற பாருங்க, சிந்தனை வீணான சிந்தனை எப்படி வீணான சிந்தனை வராதபடிக்கு என்ன செய்யணும்ட்டு தாவீது அங்கே சொல்றார். 119 சங்கீதம் 119 சங்கீதம் வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து. பார்த்தீங்கன்னா பைபிள் வாசிக்கிறவங்களுக்கு வேதத்தில் பிரியப்பட்டா வீணான சிந்தனை என்ன செஞ்சிடும்? 119 113 வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து. உங்களுடைய வேதத்தில் பைபிள் எடுத்து உணர்ந்ததிலிருந்து வாசிச்சுக்கணும். ஒன்று ஸ்தோத்திரம் பண்ணால் துதிச்சா கர்த்தரை மேம்படுத்தினா வீணான சிந்தனை வராது. அது ரோமர் 1:21 வாசித்தோம். இப்போ வீணான சிந்தனை வரக்கூடாதுன்னு நாம் என்ன செய்யணும்னா, என் வீண் சிந்தனை நான் வெறுக்கணும்னு சொன்னால் முதல்ல நாம் வீணான சிந்தனை மனசில் வெறுக்கணும். வீணான சிந்தனை வெறுத்துட்டு என்ன செய்யணும்? உமது வேதத்தில் என்ன செய்ய வேண்டும்? பிரியப்படுகிறேன். கர்த்தருடைய வேதத்தில் இரவு பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்கால் ஓரமாய் நிரப்படுத்தின் காலத்திற்கு நீ தந்து 20 மாத்த போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் வீண் சிந்தனை வெறுக்கிறான். 1 சங்கீதத்தில் எழுதும்போது வீண் சிந்தனை வெறுக்கிறேன், வேதத்தில் பிரியப்படுகிறேன். பைபிள் வாசிக்கிட்டோமா? கட்டாயம் வாசிக்கணுமா? ஆண்டு அடிச்சா அடிக்கலை. உன் வீண் சிந்தனை வெறுதினா நீ பைபிள் வாசிப்ப. துன்மார்க்கருடைய ஆலோசனை இப்போ உட்கார மாட்டேன், பாவிகளோடு உட்கார மாட்டேன், பரியாசக்காரனோடு உட்கார மாட்டேன். ஒரு மனுஷன் மீன் சிந்தனை வெறுக்கிறான்னா தேவையில்லாத கூட பேச மாட்டான். 1 வசனம் சொல்லுது, துன்மார்க்குடைய ஆலோசனை நிலவாமலும். ஒன்று துன்மார்க்கன் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும். பரியாசக்காரன் உட்காரத்தில் போயிட்டு கொல்லும் சிரிக்கிறானே பக்கத்தில் உட்காந்துக்கூடாது. என்ன சார், என்ன மேடம் சிரிக்கிறீங்களே? ஏய் லூசு, நீ கிறிஸ்டின்ரா, நீ கர்த்தருடைய பிள்ளைடா. நீ உனக்கு அந்த பரியாசிக்காரனுடைய பரியாசம் பண்ணுறவங்களோட பேச்சு என்னத்துக்கு? துன்மார்க்கனோட பேச்சு என்னத்துக்கு? பாவிக்கு வழி உனக்கு என்னத்துக்கு? அதை நீ வெறுக்கணும். அதை வெறுத்துட்டு கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் பிரியமாக இருந்து, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்து மேலே பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் அவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமேன். பிஸி 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 என்ன பிஸி? பாவிகளோட பேசுறதுக்கு டைம் இருக்குது, துன்மார்க்கனோட பேசுறதுக்கு டைம் இருக்குது,
பரியாசக்காரன் உட்காந்து கிண்டல் நக்கல் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது. கர்த்தருடைய ஆளுடைய வசனத்து மேலே பிரியமா இருக்க முடியல. வீட்டில் ஜெபம் இல்லை, சபையில் ஜெபம். பிசாசு நல்லா ஷார்ப்பாக சிட்கோ கட்டிட்டான், ஒர்க் ஷாப் கட்டிட்டான். பாவியை பார்த்தா சிரிப்பு வருது, துன்மார்க்கனை பார்த்தா சிரிப்பு வருது, பரியாசக்காரனை பார்த்தா சிரிப்பு வருது. தேவ சமத்துக்கு வரனா முகம் சுண்டி போகுது. இல்லை செய்யாத, கர்த்தருடைய பிள்ளையாரு, கெட்டு போகாத, நாசமாகாத, வீண் சிந்தனைக்கு இடம் கொடுக்காத. பாவிகளும் துன்மார்க்கனும் கர்த்தர் நரகத்தில் போட போறார். நீயே பரலோகத்துக்கு அழைக்கப்பட்டாய், பரிசுத்தத்துக்கு அழைக்கப்பட்டாய், கிருபைக்காக அழைக்கப்பட்டாய், நித்திய ஜீவனுக்காக அழைக்கப்பட்டாய். ஒரே பேரான குமாரனை கொடுத்து உனக்கு நித்திய ஜீவனை கொடுக்க முடியாத அவர் விசுவாசிக்கிறவனும் கெட்டு போகாம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். இவருமாய் அவர் தந்திரடி அன்பு கொண்டிருக்கிறார். அன்பை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. இஷ்டப்படி ஆடாத. ஒரு நாள் மொத்தமாக ஆடுற ஆட்டம் என்ன, பாடுற பாட்டு என்ன, ஓடுற ஓட்டம் என்ன, ஆண்டவர் வேணாம், பைபிள் வேணாம், ஜபம் வேணாம், பாட்டு வேணாம், சோத்திரம் வேணாம். கடைசியில் கடைசியில் யோசிப்பேன், ஐயோ இவ்வளோ சொன்னாங்களே நான் கேட்கலையே, இவ்வளோ சொன்னாங்களே. அதான் அங்கே சொல்கிற பிலிப்பியரில் வாசிக்கிறோம், அந்த நீதிமொழிகள் புத்தகத்தில் வாசிக்கும் போது இவ்வளோ சொன்னாங்களே, தூக்கி வீசிட்டேன். அவர் சொன்னாங்களே, சொல்லி கொடுத்தாங்களே. 5ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அந்நியர் உன் செல்வத்தினால் திருப்தி அடைவார்கள். நம்ம கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை அந்நியர் பிடுங்கி சாப்பிடுவாங்களாம். உன் பிரயாசத்தின் பலன் புறஜாதியுடைய வீட்டுக்கு போய் சேரும். உன் வீட்டில் கூடிய மாப்பிசை தொட்டி ஆசீர்வதிக்குன்னு கர்த்தர் விரும்புகிறாரு. அது கர்த்தரோடுக்குள்ள இல்லைன்னா வீணான சிந்தனை இருக்குமானா புறஜாதியார்கள் நம்ம பணத்தையும் நம்முடைய ஆசைகளையும் சாப்பிடுவாங்க. நாம சாப்பிட வேண்டிய ஆசீர்வாதத்தை பிசாசு சாப்பிடுவான். முடிவிலே உன் மாம்சம் உன்னுடைய சரீரம் உருவழிந்து போகும்போது நீ துக்கித்து, எப்போ துக்கம் வருதுமா, இப்போ துக்கம் வர என்ஜாய் அனுபவிக்கிற ஜானபி சுத்து முடிவு வரும்ல, அப்போ துக்கம் வரும். என்ன துக்கம் வரும்? 12ஆம் வசனம். ஐயோ, இப்படி ஆரம்பி. ஐயோ, போதகத்தை நான் விருத்தேனே, கழிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே. வீணான சிந்தனை வரக்கூடாதுன்னா கர்த்தருடைய ஊழியக்காரரை வச்சு நமக்கு எச்சரிக்கிறார், கடிந்து கொள்ளுகிறார். அவரு அப்படி பேசுறாரு, அவர் இப்படி குத்தி காட்டுறாரு. நீ நாளைக்கு ஐயோ நீ தான் அழ போற. நான் குத்தி காட்டினா சீல் போயிடும், குத்தா விட்டா சீல் அப்படியே தான் இருக்கும். எப்போ சீல் வலிக்கும் தெரியுமா? கடைசி நிமிஷத்தில் வலிக்கும். அப்படியே அழுத்தமாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய கதனை கடைசியில் ஐயோ தான் அனுப்புகிறாங்க. நான் ஜபிக்க மாட்டேன், நான் பைபிள் நான் ஒன்றும் பெரிய வரவெல்லாம் சரியாக இருக்கேனா, சபைக்கு வரவெல்லாம் கரெக்டாக இருக்கேனா, நான் பைபிள் வாசிக்கணுமா, நான் ஜோம் பண்ண முதல்ல அவங்கள போய் திருத்து, அப்புறம் நான் வரேன் சர்ச்சுக்கு. பாருங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய முடிவு எப்படின்னா, ஐயோ போதகத்தை வெறுத்தேனே. பாருங்க பைபிள் இருக்கு பாருங்க, 5:12. என்ன பைபிள் பார்க்க சொல்லுது. ஏன்னா பாஸ்டர் பைபிளில் இல்லாமல் ஏதோ ஒன்று பேசிட்டான்னு நீங்கள் நினைக்கக்கூடாதுல்ல, உண்மையை பேசணும் இல்லையா? போதகத்தை வெறுத்தேனே, கழிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணதே. என் போதகர், என் பாஸ்டருடைய சொல்லை நான் கேட்கலாமலும், எனக்கு உபதேசம் பண்ணின ஊழியக்காருக்கு என் செவிகளை சாயாமலும் போனேனே. சபைக்கு உள்ளேயும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கு உள்ளானே என்று ஓன்னு உயிர் போகும்போது அழுவு. கொஞ்சம் பாஸ்டர் கூப்பிடுங்க, ஜெபம் பண்ணும், எனக்கு மூச்சு திணறுது, ஐயோ. அப்போதான் உணர்வாங்க தப்பு பண்ணிட்டேன். அவ்வளோ தூரம் வரைக்கும் விட்டுறக்கூடாது வாழ்க்கையை. அவ்வளோ தூரம் உயிர் போகிற அன்னைக்கு கத்துற மாதிரி ஆகிடக்கூடாது. சாகும்போது அவங்க சாமி கூப்பிடுவாங்க, அந்த மாதிரிலாம் இந்துக்கள் செய்கிற மாதிரி.
வாழ்நாட்களில் நாம் பழகி பெறணும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கணும், கிடைக்கிற வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் டைம் கிடைச்சி பைபிள் 50 அதிகம் வாசணும். ஒரு வெறி பிடிச்சி கத்தரோடு நடந்தால் வீணான சிந்தனை வந்து உடைய ஆசி, உடைய சுகம், உன் பலத்தை ரசிக்கப்படாத திருட மாட்டான். உன்னுடைய சௌக்கியம், ஆரோக்கியம் திருட மாட்டான். உன்னை கொண்டு போய் நீதிமன்றத்துலேயும் வக்கீல்கிட்டையும் தள்ள மாட்டான். நீ கத்தருடைய பிள்ளையா அந்த கத்தருக்கு நீ காத்துரு, சத்துரு அடக்கி போடுவார். நீ கத்தர் சமையல் முழங்கால் படிடு, உட்கார்ந்து அழு. கத்தருடைய சபையை குறித்து குறை சொல்லாத, ஆலயத்தில் கத்தரை குறித்து குறை சொல்லாத, ஆலயத்தில் இருக்க ஊழியக்காரரை பற்றி குறை சொல்லாத, ஆலயத்தில் இருக்க விசுவாசிகளை பற்றி குறை சொல்லாத. கத்தரனுக்கு அடைக்கலம், கத்தரனுக்கு ஓட்டை, கத்தரின் நம்பிக்கை, கத்தரின் துருகம். பாஸ்டர் பிரசங்க ஸ்ட்ராங்காக பண்ணால் கூட குறை சொல்ல, கடிந்து கொண்டாலும் கூட அலட்சியம் பண்ணி நின்று அழுகுறான் பாருங்க. பார்த்தீங்களா? ஒரு நாள் அழுவாங்க, ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, சொல்லிக் கொடுத்த வசனத்தெல்லாம் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதல் என் மனம் அலட்சியம் பண்ணினதே, என் போதகரின் சொல்ல கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே, எல்லா கஷ்டத்துக்குள்ள வந்துட்டேனே. முறையிடுவாய். எப்போ முறையிடுவாங்க? ஐசியூவில் வந்து டாக்டர் கை கழுவுறார். நாட் பாசிபிள், இம்பாசிபிள். நீங்கள் கடவுளை தேடிங்க, உங்கள் கடவுள் நோக்கி சாமி கூப்பிட்டுங்க, உங்கள் சொந்தக்காரர்களுக்கு ஃபோன் அடிங்க. நோ சான்ஸ். அப்போதான் சில கிறிஸ்தவங்க ஓ நடுவாங்க. எங்க சர்ச்சில் வந்து அழுதிருந்தால் ஐசியில் ஆழ வேண்டியதில்லை. இருக்குங்களா? மனுஷன் அப்படிதான் இருக்குது. மாற்றிக்கிது பேசுமான்னு. ஆப்ரேஷன் பண்ணும்போது கத்தி உள்ளே வச்சுட்டு தைக்கக்கூடாது. கத்தி கையில் வச்சுக்கிட்டு தான் இது பண்ணிவிட்டு உள்ளக்க சீல் எடுத்துகிட்டு கத்தி வச்சு இப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டு அழுக்கு குப்பை அங்கே உள்ளக்க சளி கிள்ளின்னு தூக்கி வெளியே போட்டு நல்லா பஞ்சு வச்சு தொடச்சிட்டு ரத்தமெல்லாம் லீக் ஆகாத வழியில் நரம்பு வெட்டு நரம்பெல்லாம் கட்டி ஜாயிண்ட் அடிச்சுட்டு அப்புறமா சதையை வச்சு மூடணும். ஆமீன். அப்படி தான் நான் செய்வோம். சதை வச்சு மூடிட்டாங்கன்றதுனால என் இஷ்டப்படி நான் சாப்பிடுவேன், குடிப்பேன், ஓடுவேன், நடப்பேன். கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். வீணான சிந்தனையை வெறுக்கிறேன். பார்த்தீங்கன்னா, என் போதகரின் சொல்லை நான் கேளாமல். இப்போ வீணான சிந்தனையை நாம் வெறுக்க வேண்டும். கர்த்தரை வெறுக்கிறார். 119 சங்கத்தில் வாசிக்கும் போது வேதத்தில் பிரியப்பட்டா நமக்கு நல்ல சிந்தனை உண்டாகும். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3, 4, 5, 6. நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அந்தபடியே நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகிறது. தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து, இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாய் எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறாராயிருக்கிறார். 7ஆம் வசனத்தில், தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, நமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்திரன தேவனே அசட்டை பண்ணுகிறான். எவ்வளோ ஒரு தெளிவான வாசனை. வீணான சிந்தனை ஏன் வருது? தேவனை அசட்டை பண்ணா, தேவனை நேசிக்காமல் இருந்தா, துதிக்காமல் இருந்தா, போதகரின் சொல்லை கேட்காம போனா, கடிந்து கொள்வதை அலட்சியமாக தூக்கி எறிஞ்சா, ஒரு நாள் ஐயோன்னு கத்தணும். தேவன் உங்களை அழைச்ச நோக்கம் அதுக்கு இல்லை. ஐயோன்னு கத்துறதுக்காக ஒன்று நினைக்கல, பரிசுத்தத்துக்கென்று கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார்.
அதனால் நம்முடைய சிந்தனையில் வீணான சிந்தனை வரக்கூடாது. சிந்தனை பரிசுத்தம் உள்ளதும் ஜெயம் உள்ளதும் கர்த்தருக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும். இது சிந்தனையில் 2வது பகுதி. சிந்தனையில் 3வது பகுதி மாம்ச சிந்தை. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான சிந்தை. ரோமர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கும் போது, மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். 2 காரியங்களை படிச்சிருக்கோம். ஒன்று வீணான சிந்தனை படிச்சிருக்கோம். 2வது 1 பொல்லாத சிந்தனை படிச்சிருக்கோம். 2வது வீணான சிந்தனை படிக்கிறோம். 3வது மாம்ச சிந்தை. மாம்ச சிந்தை என்று சொல்கிறது பின்மாற்றத்தினால் வரக்கூடியது. ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போயிட்டான், கர்த்தரை விட்டு தூரமாக போயிட்டான், ஆண்டவருக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லை. ஒரு கால் பாசமாய் ஆசையாய் வாஞ்சியோடு விருப்பத்தோடு ஆத்மா மாண்பு நீரோடி வாஞ்சித்து கதறுமா போல ஆத்மா தேவனை வாஞ்சித்து கதறிச்சு. அங்கேருந்து ரோட்டில் வீட்டிலேருந்து வரும்போதே கை தட்டி வாயில் சோத்திரம் பண்ணி பாடிட்டே வந்த காலம் இருந்துச்சு. கர்த்தரை ரட்சித்தாரே, அபிஷேகம் பண்ணாரே, ஹல்லேலூயா ஆமென் 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 நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி வரும்போதே பாடிக்கிட்டே வருவாங்க. இப்போ சர்ச்சுக்குள்ளே வந்த பிறகு கூட ஒரு சிலருக்கு பாட முடியல. ஏன்னா அவங்களுக்கு மாம்ச சிந்தை பிளாக் பண்ணிடும். ஹார்ட் அட்டாக் வரவங்களுக்கு ரத்தம் பிளாக் ஆகிடும். ஹார்ட்டுக்குள்ளே ரத்தம் போகாதபடி வெளியே வராதபடிக்கு 2 வால்வ், உள்ளே போகிற வால்வும் வெளியே வர வால்வும் ஹிஸ்டாலிக் ப்ரெஷரும் சிஸ்டாலிக் ப்ரெஷரும் பிளாக் ஆகிடும். கடைசி என்ன செய்வாங்க? பிளாக் ஆகிடுச்சு. மற்றவங்க மன்னிக்க முடியாது, கோவப்படுவாங்க, டென்ஷன் ஆவாங்க, எரிச்சல் ஆவாங்க, எரிஞ்சு விழுவாங்க. அவங்களுக்கு ரத்தம் அப்படி கருப்பாயிடும். சிவப்பு ரத்தம் அப்படியே இறுகி மன இருக்கும், மன உளைச்சல், கத்தி கோபப்பட்டு பிபி ஏறி போய் அந்த ரத்த நரங்கள்லாம் சுருங்கி போய் அப்படியே வலி வேதனை கஷ்டப்பட்டு ஹார்ட்டுக்கு ரத்தம் போகாதபடிக்கு உள்ள கொழுப்பு அணைச்சிடும். அப்போ தான் ஹார்ட்டை ஓப்பன் பண்ணி அந்த வால்வை க்ளீன் பண்ணுவாங்க. சிலர் பொழைச்சி வருவாங்க, சிலர் செத்து வருவாங்க. ஆமென் ஆமென். அப்போது இந்த மாம்ச சிந்தை இருக்கவங்களுக்கு மனசில் நாளைக்கு என்ன செய்யணும், நாளைக்கு என்ன சாப்பிடணும், சாப்பாடை பற்றி கவலை, துணியை நான் போடணும் கவலை. அதில் தான் ஆண்டவர் சொல்கிறாரு மாம்ச சிந்தை ரொம்ப ஆபத்தானது. மத்திய 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நாளை தினத்தை பற்றி என்ன செய்யாத, நீ கவலைப்படாத, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். 6ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், மத்திய 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றும் நேசிப்பான். ஒரு எஜமான் யாரு? கர்த்தர். இன்னொன்று எஜமான் என்னது? பணம். பணம்னு சொன்னால் பணமும் என்ன செய்யும்? வாய் திறக்கும். நாம் கர்த்தர் சொன்னால் ஹல்லேலூயான்னு வாய் திறக்கிறோம். ஆனால் உலகத்தானுக்கு 1 கோடி பணம் வந்துச்சுன்னு சொன்னால் அவன் வாய் திறப்பான். அவனுக்கு எஜமான் உலகத்தானுக்கு இயேசு அறியாதவனுக்கு எஜமான் யாருன்னா பணமாக வாய் திறக்கும், பணம் கூட எழுச்சிடும். ஆனால் கர்த்தரை அறிஞ்சவனுக்கு இயேசு சொன்னாலே வாய் திறக்கும். நமக்கு எஜமான இயேசு, அவனுக்கு எஜமான காசு. 2 எஜமானுக்கு உதவி செய்ய ஒரு நாளும் கூடாது. ஒருவனை பகைக்கணும். ஒன்று பணத்தை பகைக்கணும். பணம் வேணும், ஆனால் பணத்துக்காகவே வாழக்கூடாது. இயேசுக்காக வாழ்ந்தால் என்ன பணம் தேவையோ கொடுப்பார். பணத்தை பகைச்சதான் ஞாயிற்றுக்கிழமை காலைல ஓட்டிக்கு போக மாட்டான். ஞாயிற்றுக்கிழமை காலைல வராமல் ஓட்டிக்கு போகிறான்னா அவனுக்கு பணம் முக்கியம். பணம் நம்ம பணமாக்கிறோம். ஆனால் இயேசுவை லாசரு எழுப்பணும் போல பணத்தை எழுப்புவார். இயேசுக்கிட்ட வந்து சத்தம் போட்டால் பணத்தை எழுப்புவார். பணத்துக்காக ஓடுவோம்னா பணம் நம்ம பணமாக்கிறோம். சில பணம் எவ்வளோ சில பணம் வேதி போகாது.
ஆனால் இயேசுக்கிட்ட வந்தால் ஒரு நாளில் வியாதி போயிடும், காசு செலவு பண்ணாமே போயிடும். இப்போ 2 நிச்சயமான எது முக்கியம்? பணமா இயேசுவா பணமா? சண்டே மார்னிங் கூட கட் பண்ணி போகிறாங்கல்ல, அவளுக்கு பணம் முக்கியம். சண்டே மார்னிங் முட்டி போகிறாங்களே, அவனுக்கு இயேசு முக்கியம். உயிர் பிரியும்போது பணம் கிட்ட வந்து உதவி செய்யாது. உயிர் பிரியும்போது கவர்மெண்ட் கிட்ட வராது. உயிர் பிரியும்போது எம்சியோ எம்எல்ஏவோ பிரதம மந்திரியோ ஒரு உதவியும் செய்ய முடியாது. இயேசு மட்டும்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் 2 நிச்சயமானுக்கு ஒருத்தன் ஒழியும் செய்ய முடியாது. ஒருத்தனை பகைக்கணும், ஒருத்தனை நேசிக்கணும், ஒருவனை பற்றி கொண்டு ஒருத்தனை பிடிச்சிக்கணும், உறுதியாக பற்றிக்கணும். ஒன்று கத்தரை உறுதியாக பற்றி கொண்டு பணத்தை விட்டுணும். ஒன்று பணத்தை பிடிச்சிக்கிட்டு இல்லை இயேசு விட்டுணும். ஆமென். குரங்கு ஒரு காரியத்தை பிடிச்சின்னா விடாது, குரங்கு பிடின்னுவாங்க. அதனால் என்ன செய்தாங்க, ஒரு குரங்கு வீடுகளில் ஏறி எல்லா பொருளையும் எடுத்து திருடி போயிட்டு பிடிக்கணுன்ட்டு என்ன பண்ணாங்கன்னா, குரங்கு பட்டாணி வேர்க்கலைன்னா குரங்குக்கு ரொம்ப இஷ்டம். ஒரு பானையில், சின்ன பானையில், ஒரு கை மாத்திரம் நுழையக்கூடிய பானையில் இவ்வளோ வேர்க்கலை கொட்டிட்டாங்க. கொட்டிட்டு வாசலில் வச்சாங்க. அந்த குரங்கு வந்து என்ன பண்ணுச்சுன்னா உள்ள வேர்க்கலை பாய்ச்சி. ஒரு நாள் திருண்ட குரங்கு பிடிக்கிறதுக்கு அங்கே ஒரு எலிப்பொறி விற்கிற மாதிரி வச்சாங்க. வச்ச பிறகு அந்த குரங்கு உள்ள கை விட்டு ஒரு கைப்பிடி வேர்க்கலை பிடிச்சிச்சு. ஆனால் கை என்ன செய்யலை, பானை வாயில் வெளியே வரலை. அதை பிடிக்க வந்துட்டாங்க, அதை பிடிக்க ஆட்கள் சூழ்ந்துட்டாங்க. அந்த பானையை விட்டுருந்தா, அந்த வேர்க்கலையை விட்டுருந்தா அந்த குரங்கு செஞ்சுருக்கோம், தப்பிச்சு எஸ்கேப் ஆயிருக்கும். ஆனால் வேர்க்கலைக்கு ஆசை. ஒரு பேர் வந்து அடிக்க போகிறாங்களா, எரிக்க போகிறாங்களா, வெட்ட போகிறாங்களான்னு தெரியுது. ஆனாலும் வெட்டினாலும் அந்த குரங்குக்கு அந்த வேர்க்கலை மேலே உள்ள ஆசையில் வேர்க்கலை பிடிச்சிக்கிட்டே குரங்கு செத்துச்சு. தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்கணும். 1000 பிரச்சனை வந்தாலும், உலகம் நம்ம ஆசை காட்டினாலும், உலகம் ஒரு பானை வேர்க்கலை போடுற மாதிரி போட்டு குரங்கு பிடிக்கிற மாதிரி பிசாசு பிடிச்சிருவான். ஆசை காட்டி மோசம் போக்குவான். சர்ச்சுக்கு நீ வராதபடிக்கு ஒரு ஆசை காட்டுவான். நீ ஜெபத்துக்கு வராதபடிக்கு, சாயந்தரம் கூட்டத்துக்கு வராதபடிக்கு ஒரு பானையில் வேர்க்கலை போட்டு இப்படி குரங்கு பிடிச்சாலும் ஒரு சில விசுவாசிகளை பிசாசு பிடிச்சி வச்சுக்கிறான். வேர்க்கடலை போட்டு, வேர்க்கடலை நல்லாயிருக்கும் சாப்பிடு, வாசனை பாரு, வறுத்து வச்சுக்கிறேன், வறுத்து உனக்கு பிசாசு நரகத்தில் வறுத்து வச்சிருப்பான். அப்படிப்பட்டவங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் அவங்க பிடிச்சதாக இருக்கிறதுனால அதை விட்டாச்சுன்னா வேர்க்கடலை போயிடும். இயேசு முக்கியமா, வேர்க்கடலை முக்கியமா? ஆலயம் முக்கியமா, வேர்க்கடலை முக்கியமா? பணம் முக்கியமா, இயேசு முக்கியம்? பிடிச்சிட்டேன், ஐயோ இது கிடைக்காது, இந்த 1 லட்ச ரூபா கிடைக்காது, விட்டாச்சுன்னா அவ்வளோதான். அப்படிப்பட்டவங்க எப்போ திரும்ப முயற்சிட்டு வராங்க? அதை விட்டுட்டு எப்போ வருவாங்கன்னா பெரிய பிரச்சனை வரும். ஐயோ ப்ளீஸ் ஜெர்மன் விட்டியா, வேர்க்கடலை விட்டியா? எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு, எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. தேவன் ஏற்ற காலத்தில் எல்லாம் மாற்றணும்னு நினச்சாங்க மாற்றுவார். டோட்டலாக விட்டாச்சுப்பா, நீ நரகத்துக்கே போயிட்டுன்னா ஒன்றும் செய்ய மாட்டார், அடிக்க மாட்டார், திட்ட மாட்டார், அப்படியே விட்டுருவார். அவருடைய மனையில் ஒருதரும் பிரகாசிக்கப்பட்டு பரமையை விரிசி பார்த்து பரிசுத்தாவியை பெற்றும் தேவனின் நல்வார்த்தையும் இனி வரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்து மறுதளித்து போனவர் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மன நிரும்புதலுக்கு ஏதுவாக அவர்களை மறுபடியும் புதுப்பிப்பது கூடாத காரியம். இவ்வளோ தெளிவா நம்ம கத்தரை விட்டு திரும்ப போனால் நம்மளை புதுப்பிக்க முடியாது. மாம்ச சிந்தையில் மாட்டிக்கிட்டா வெளியே எப்படி தென்மையின் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தண்டித்து பயிரிடுகளுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஒரு பயிரை கத்தர் விதைக்கிறார், வசனத்தை விதைக்கிறார், வார்த்தையை விதைக்கிறார்.
வார்த்தை தாரும் ஆண்டவரே தரார், வசனம் தாரும் ஆண்டவரே தரார், பேசும் ஆண்டவரே பேசுகிறார். அது நெஞ்சில் போய் விழுது, நிலத்தில் இருதயம் தான் நிலம், நிலத்தில் போய் விழுது. அது நிலத்தில் விழுந்து விதை போடுகிறவர் கத்தர், விதைக்கிறவர் கத்தர், வசனத்தை போடுகிறவர் கத்தர், பேசுகிறவர் ஆண்டவர். அது சோத்திர ஆண்டவரை உள்ள வாங்கி வாங்கின வசனத்தை அதை நல்லா வளர விடணும். அந்த வசனத்தை இங்கேருந்து போகிறதுக்குள்ள மறந்துச்சுன்னா கத்தரன் கொடுத்த விதை தானியத்தை இங்கே இழந்து போயிட்டேன். அது வளர்ந்து வந்திருக்குமானா 30, 60, 100மாக பலம் கொடுத்துருக்கும். விதைக்கிறவர் கத்தர், விதை போட்டவர் கத்தர், வார்த்தை கொடுக்கிறவர் கத்தர், வீண் சிந்தனை வேண்டான்ற வார்த்தை கொடுக்கிறவர் கத்தர். ஆமென். பொருள சிந்தனை வேண்டாம் வார்த்தை கொடுக்கிறவர் கத்தர், மாம்ச சிந்தனை வேண்டாம் என்ற வார்த்தை கொடுக்கிற கத்தர். இது வரைக்கும் இருந்துட்டு 10 அடி தாண்டோன்னே வீண் சிந்தனை வேணும், பொருள சிந்தனை வேணும்ன்ட்டு நீங்கள் விரும்பினா தேவனா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த விதை என்ன செய்யணும், பத்திரமா பாதுகாத்து தியானம் பண்ணி அதில் நீர் பாய்ச்சி அதை நாற்று நட்டு உள்ள வீண் சிந்தனை வளராதபடிக்கு தேவனுடைய கிருபை ஸ்தோத்திரம் பலிகள் செலுத்தி நல்ல பச்சை தோட்டமாக உள்ளத்தை வளர வச்சிங்கன்னா நீர் பாய்ச்சல் திட்டமாய் மாறும். 25 வருஷத்தில் இருந்த விசுவாசிகள் நீர்ப்பாய்ச்சல் தோட்டமாக மாறணும். 15 வருஷம் நீர்ப்பாய்ச்சலாக மாறி இருக்கணும். 5 வருஷத்தில் பச்சை பச்சைன்னு உள்ள ஆவிக்கிற வசனம் உள்ள அப்படி தகன்னு வந்திருக்கணும். ஆனால் காஞ்சிருக்குது. எவனை சண்டைக்கு பிடிக்கலாம், யாரை ஓம்புக்கு இழுக்கலாம், யார் காது மூக்கு பிடிச்சி இழுக்கலாம், வீம்புக்கு வேலை பண்ணிட்டு இருக்குது வீணான சிந்தனைகள். பச்சை பச்சைன்னு வளர்ந்துருக்கணும். வந்து உட்காந்தவனே சோத்திரம் வரணும், உட்காந்தவனே பாட்டு பாடணும், உட்காந்தவனே அந்நிய பாஷை பேசணும், உட்காந்தவனே தேவனை மைண்டு லிங்க் ஆகணும். இங்கே தான் மாம்ச சிந்தை இருக்குது. எப்படி லிங்க் ஆகும்? அது செத்து போயிருக்குது. மாம்ச சிந்தை மரணம். ஆவின் சிந்தை இருந்துச்சுன்னா ரோட்லேயே பாட்டு பாட்டே வரும். ஆமேன். பாருங்கள் எப்படி அடிக்கடி பெய்கிற மழை. சனிக்கிழமை மழை பெய்யுது சபையில், தெரியுமா? காற்று கொடுத்த கத்தர் என்ன செய்கிறாரு? மழை பெய்ய பண்ணுகிறாரு. பைபிள் என்ன செய்கிறாரு? விதை போடுறாரு. போட்ட விதை எப்போ விளையுது? வியாழக்கிழமை விதை. ஆமேன். சனிக்கிழமை மழை பெய்யுது. எதுக்காக? போட்ட விதை, இன்னைக்கு போட்ட விதை நாளைக்கு அடுத்த நாள் என்ன செய்யணும்? முளைக்கணும். அதை போட்ட விதை முளைக்கணும். அதுக்கு அடுத்த நாள் செய்யணும் சோத்திர பலிக்கு செஞ்சு பாட்டு பாடி கத்துற ஆராதனை செய்யணும்னா வீண் சிந்தனை மட்டும் போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பயிர் முளைப்பிக்க நிலமானது எப்படின்னு தனக்கு அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து நல்லா குடிப்பாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா வசனம் கேட்பாங்க, நல்லா அபிஷேகம் வரும், அன்னி பாஷையும் பேசுவாங்க. ஆனால் வேண்டாத காரியத்தெல்லாம் செய்வாங்க. அது பயிர் எடுக்கிறவனுக்கு வெக்கம், விதை போட்டவனுக்கு அசிங்கம், விதைத்த கத்தருக்கு அசிங்கம். கத்தருக்கு வச்சு வீணாக பேசுவாங்க, ஊழியத்தை பற்றி பேசுவாங்க, சபையை பற்றி பேசுவாங்க, ரோட்டில் போய் தூத்திட்டு வருவாங்க. நான் பெற்ற தண்ணி குடித்த இடம், நான் வசனத்தை பெற்ற இடம், அந்த சபையை குறித்தும் அந்த ஊழியத்தை குறித்தும் கண்டது பேசி நார்த்தம் பிடிச்ச வாயை மாறிடுவாங்க. அப்படிப்பட்டவங்க அவங்க பயிரை முளைப்பிக்கிறவங்கள, பயிரை கெடுக்கிறவங்க. அவங்க 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 உள்ளத்தில் என்ன முளைக்குது? 8ஆம் வசனத்தில் முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலம். அது எப்படிப்பட்ட நிலமாக இருக்குது? விசுவாசிகளுக்குள்ள பச்சை நிலமாக்கணும், நல்ல வசனம் முளைக்கணும், நல்ல கனி கொடுக்கணும். அதுதான் நல்ல விசுவாசிகள். ஆனால் முள் செடி முள் பூண்டுகள் முளைப்பிக்கிற நிலமும் நல்ல வசனம் கேட்டாங்க, ஆனால் கெட்ட சுவாபம் வளருது. நல்ல இனிப்பான பழம் வர வேண்டிய இதில் கசப்பான கனி வருது. அப்போ இந்த மாதிரி கத்தோடைய பார்வையில் எப்படி மாறுறாங்கன்னா, அவங்க முட்செடி முட்புண்டுகள் முளைக்கிறாங்க, தகாதாய் மாறுறாங்க, சபிக்கப்பட்ட விசுவாசியாக மாறுறாங்க. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. 8ஆம் வசனம் வாசிக்கும் போது முள் செடிகளையும் முட்புண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாத நிலமாய் மாறுது, சபிக்கப்படுவதற்கு ஏற்றதாய் மாறுகிறது. முடிவு என்னது? பரலோகம் இல்லை, முடிவு அக்கினி கடல். சுற்றரிக்கப்படுவதே முடிவு. அப்போ நம்ம ஏன் வசனத்தை கேட்டு அதுபடி ஜீவிக்கணும்?
பச்சையாக மாறணும்னு ஏன் சொல்கிறாரு ஆண்டவர்? விதை போட்டது நான், பேசும் ஆண்டவரே பேசுகிறாரு, சொல்லும் ஆண்டவரே கேட்குறேன் சொல்கிறாரு. உள்ளே போகுது, வீட்டு விட்டு சபை விட்டு வெளியே போன பிறகு சபை குறித்து ஊழியத்தை குறித்து ஊழியக்காரை பற்றி கண்டதை பேசி இழக்கு முன்னே சக்கையை சாடி தீர்த்து முடித்த பிறகு உள்ளத்தில் என்ன முளைச்சிது? நெல்லுக்கு பதிலாக, கோதுமைக்கு பதிலாக, அத்திப்பழத்துக்கு பதிலாக, திராட்சை பழத்துக்கு பதிலாக வெளிக்காத்த முள்ளும் இருக்க செடியும் முளைச்சி சபிக்கப்பட்ட பூமியாக மாறுறோம். அப்படி மாறினா அது முடிவு என்ன தெரியுமா? நம்முடைய முடிவு அக்னிகள். ஆனால் கர்த்தருடைய வசனத்தை கேட்டு மழையை குடித்து கர்த்தருக்கென்று உண்மையான பிரதிபலனை கொடுக்கிறவனா நாம் இருப்போம். ஆனால் அந்த நிலமானது 7ஆம் வசனத்தில் பயிரிடர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்க நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் இல்லாவிட்டால் பரலோகத்தை பெற்றுக்கணும். இடக்கு முழக்கான காரியத்தை நம்ம செய்து கொண்டே இருப்போமானா முடிவு சுட்டரிப்பது தான் முடிவு. நாங்கள் சுட்டரிக்க மாட்டோம், ஊழியர்கள் சுட்டரிக்க மாட்டாங்க, கர்த்தரையே சுட்டரிச்சிருவார். ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகாது. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் ஒரு வசனம் மாத்திரம் நான் முடிக்கிறேன். என்னங்க, இயேசு பார்க்குறத விட இயேசு கிறிஸ்துவோட பெரியவர் ஒருத்தர் இருக்கார். அவர் தான் வால்கிளாக்கு. இயேசு கிறிஸ்துவோட பெரியவர் யார்? ஒரு சிலருக்கு. இயேசு கிறிஸ்துவோட பெரியவர் யார்? டைம். எனக்கு டைமோட இயேசு கிறிஸ்து பெரியவர். ஆமேன். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 7-8 வாசிக்கிறேன். 19 7-8 வாசிக்கிறேன். நாம் சந்தோஷப்பட்டு களி கூற கடவும், களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவும். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்த பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். நல்ல நிலத்தில் நல்ல பயிரை முளைக்கிற பச்சையான விசுவாசிக்கு என்ன கிடைக்க போதுன்னா, சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் சேர்த்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் தான் பரிசுத்தமான்களுடைய நீதிகளே. சங்கீதம் 50ஆம் சங்கீதம் 16-17 வாசிக்கும்போது அங்கே சொல்ல பாருங்க. 50ஆம் சங்கீதம் 16-17 ஆகிய வசனங்களை வாசிக்கும்போது வானுங்கள் 16-17 தேவன் துன்மார்க்கனை நோக்கி 16-17 நீ என் பிரமாணங்களை எடுத்து உரைக்கவும் என் உடன்படிக்கையும் உனக்கு வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு? சிச்சையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து விடுகிறாய். நீ திருடனை காணும்போது அவனோடு ஒருமித்து போகிறாய். விசாரக்காரரோடு உனக்கு பங்குண்டு உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய். உன் நாவு சற்பனை பிணைக்கிறது. நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். இவைகளை செய்யும் போது நான் மௌனமாக இருந்தேன். உன்னை போல் நானும் இருப்பேன் நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாய் நிறுத்துவேன். தேவனை மறக்கிறவர்களே, திரும்பி சொல்ற, தேவனை மறக்கிறவர்களே இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன், ஒருவரும் உங்களை விடுவிப்பதில்லை. தேவனை மறக்கிறவர்களே. 22 தேவனை மறக்கிறவங்க யாரு? மாம்ச சிந்தை உள்ளவங்க, உலக கவலை உள்ளவங்க. மறக்கிறவர்களே சிந்தித்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன். எவ்வளோ கூட்டங்களை மறக்கிறீங்களோ, எவ்வளோ ஜெபங்களை மறக்கிறீங்களோ, எவ்வளோ அதிகாலை சோத்திரத்தை மறக்கிறீங்களோ, நீ மறந்துட்டே இருங்க. நான் மௌனமாக இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் மௌனமாக தான் இருப்பார். ஆனால் ஒரு நாள் என்ன செய்வாராம்? நீ சிந்திச்சு பார்த்து நீ மனம் திரும்பி மாம்ச சிந்தை விட்டு வெளியே வந்து வேதத்தை வாசிப்பதிலும் ஜபத்திலையும் நீ வைராக்கியமாக இருப்பாயானா நான் உன்னை ஆசீர்வாதத்தை உயர்த்துவேன், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன்னை மகிமைப்படுத்துவேன்,
உன்னை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்துவேன், ஆசீர்வதிப்பேன். ஆனால் நீ தேவனை மறந்தால், தேவனை மறக்கிறவர்களே சிந்தித்துக் கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் நான் உங்களை பீதி போடுவேன், ஒருவரும் உங்களை விடுவிப்பது இல்லை. அப்ப சொல்ல 23, எவன் சோத்திர பலி செலுத்துகிறானோ, சோத்திர பலி இடுகிறவன் என்னை மேம்படுத்தினான். தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை, வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். இப்படிதான் மாம்ச சிந்தையிலிருந்து வெளியே வர முடியுமே தவிர, வீட்டில் உட்காந்துட்டு கோயிலுக்கு வராமல், ஜபம் இல்லாமல், வேதத்தை வாசிக்காமல், ஸ்தோத்திரமும் பண்ணாமல் இருந்தால் ஒரு நாளும் பொல்லாத சிந்தனை போகாது, வீணான சிந்தனை போகாது, மாம்ச சிந்தனை போகாது. கர்த்தரை வெறுக்கிறோன்னு அர்த்தம். கர்த்தரை வெறுத்தா கர்த்தர் அவர் நம்ம கோபம் கொண்டு பிரி போடுவார். யாரும் நம்மை யாராலையும் விடுதலை ஆக்க முடியாது. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தெய்வ சமட்ட சோத்திரம் ஆண்டவரேன்னு வாயத்திலிருந்து சொல்றான். பார்த்தீங்களா, பைத்தியக்காரின்னு சொல்லுவாங்க. இவன் பாட்டு பாடுறா, சோத்திரம் பண்றா, பைத்தியக்காரி. அது பைத்தியக்காரி தான். ஆனால் தேவன் சொல்றாரு, பைத்தியக்காரி இல்லை, பைத்தியக்காரன் கிடையாது. சோத்திர பலி இடுகிறவன் என்னை மேம்படுத்தினான். பைத்தியக்காரன் கிடையாது. உலகத்தாருக்கு பைத்தியமாக தெரியுது, கர்த்தருக்கு ஞானம். தேவனுக்கு அதுதான் ஞானம். கர்த்தருக்கு நான் பைத்தியமாக மாறணும். சிலுவையின் உபதேசம் கெட்ட பொருளுக்கு பைத்தியமாக இருக்குது. நான் கிறிஸ்துவுக்கு ஒரு பைத்தியமாக மாறணும். அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க, அடுத்தவங்க நான் சத்தமாக சூத்திரம் பண்ணால் பரியாசம் பண்ண, பரியாசக்காரன் பரியாசம் பண்ணிட்டோம். துன்மார்க்கனாக இருக்கட்டும், பாவியாக இருக்கட்டும், நீ கிறிஸ்துவுக்கு பைத்தியமாயிரு. கத்தி சோத்திரம் பண்ணுறது, கத்தி சோமன்னா பக்கத்தில் ஈன்னு குரங்குகள் சிரிக்க தான் செய்யும். அது குரங்கு. நீ கர்த்தருடைய பிள்ளை, நீ கர்த்தரால் அழைக்கப்பட்டவன், நீ பரிசுத்தமாக்கப்பட்டவன். உனக்கு மாம்ச சிந்தை வேணாம். மற்றவர்களை குறித்து பார்க்காத, மற்றவரை திரும்பி கூட பார்க்காத. கர்த்தரை மேம்படுத்தாய். சோத்திர பலியிடுகிறவன் தேவனை மேம்படுத்த, என்னை மேம்படுத்தினான். ஒருவன் தன் வழியை சேவைப்படுத்துகிறவனுக்கு, தன் வழியை சேவைப்படுத்துகிறவனுக்கு, சரிப்படுத்தி கொள்ளுகிறவனுக்கு, இனிமேல் நான் கூட்டத்துக்கு போவேன், இனிமேல் ஜெபம் பண்ணுவேன், இனிமேல் வேதத்தை வாசிப்பேன், என் வழியை நான் கரெக்ஷன் பண்ணுவேன், என் வழியை நான் சேவைப்படுத்துறேன்னு சொல்லி ஒரு மனுஷன் கர்த்தர் பக்கமாக திரும்புவானால், சேவைப்படுத்துகிறவனுக்கு தேவன் என்ன செய்வார்னா, தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன். ஆபத்து காலத்தில் நோக்கி அவன் கூப்பிடுவான், நான் விடுவிப்பேன். அவன் இனிமேல் வாஞ்சியாக இருக்கபடியால் அவனை விடுவிப்பேன். அவன் என் நாமத்தை இறந்திருக்கபடியால் உயர்ந்து அடைக்கிறதில் வைப்பேன். ஆகையினால கோயிலுக்கு வர்றதோ ஜெபிக்கிறதோ வேஸ்ட் பிசாசு சொல்லுவான். மாம்ச சிந்தையை பிசாசு கொண்டு வருவான். மாம்ச சிந்தையை தூக்கி போடுங்க. நம்முடைய சிந்தை தேவனுக்கு பிரியமாக இருக்கணும், தேவனுக்கு கேட்டதாக இருக்கணும், ஜெயமுள்ளதாக இருக்கணும், பரிசுத்தமுள்ளதாக இருக்கணும். அப்படிப்பட்டவர்களை சேர்க்க தான் இயேசு சீக்கிரம் வெளிப்படுகிறார். சிந்தையை குறித்து 3 காரியம் படிச்சிருக்கோம். போன ஸ்டடியில் பொல்லா சிந்தனை குறித்து படித்தோம். இந்த ஸ்டடியில் வீணா சிந்தனை குறித்து படித்தோம், மாம்ச சிந்தனை குறித்து படிச்சிருக்கோம். கர்த்தருக்கு சித்தமான மீதி உள்ள காரியங்களை தொடர்ந்து வரக்கூடிய வேத பாடத்தில் படிப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆன்மீன் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். நாளில் நாங்கள் பேசின வீணான சிந்தை, மாம்ச சிந்தை, இவைகளை விட்டு எப்படி வெளியே வர வேண்டும்? இவர்கள் தேவனுக்கு ஏற்றது அல்ல, பரிசுத்தமானது அல்ல, ஜெயமுள்ளதாக அல்ல. இப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்டவரே யாருக்குள்ளேயாவது இருக்குமானா இந்த வீணான சிந்தையை எடுத்து போட்டு, மாம்ச சிந்தையை எடுத்து போட்டு எங்கள் சிந்தை தேவனுக்குரியதாக தோத்திர பலியிடுகிற கிருபை உண்டாகட்டும், துதி சோத்திரம் உண்டாகட்டும், தேவனை மயப்படுத்த கிருபை உண்டாகட்டும். யாரையும் தப்பாக இடம் போடாமல் கர்த்தர் முகத்தை பார்க்க உதவி செய்யும். துன்மார்க்கமான சிந்தையை எடுத்து போடுங்க, வீணான சிந்தையை எடுத்து போடுங்க, மாம்ச சிந்தையை எடுத்து போடுங்க. ஆவியின் சிந்தையை தாங்க, வல்லமையான நம்முடைய ஆவியின் சிந்தை தாங்க.
பரிசுத்த ஆவியானவருடைய சிந்தைகளை பலப்படுத்துங்க. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையை ஜீவனும் சமாதானம். சமாதானமா ஜீவனை பெற்றுக்கொள்ள. சமாதானம் அநேகருடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, அநேகருடைய வாழ்க்கையில் ஜீவன் இல்லை. காரணம் மாம்சம் அவளை கொள்ளுகிறது, மாம்சம் கொள்ளுகிறது. ஆவினால் நிரப்பி எங்களை உயிர்ப்பியானவர். ஆவியின் சிந்தை வரும்போது வீணான சிந்தையை கர்த்தர் அழித்து போடுகிறது. ஆவியின் சிந்தை மாம்ச சிந்தை கர்த்தர் அழிப்பீர். ஆவினால் மாம்ச சிந்தைகளை அழித்தால் பிழைப்பீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்துப்படி வாழ கர்த்தர் உதவி செய்யும். எல்லா மகிமையும் நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே.